ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு கப்பு மாவு எடுத்து அதை வச்சு நம்ம ஒரு சாஃப்டாக சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நல்லா சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், கேஸில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதே ஒரு கப் அளவுக்கு தான் கடலை மாவு எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இதை அப்படியே கரைச்சிடலாம். இது பாகு பதெல்லாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சால் போதும். பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு கீழே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 4 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். இந்த அல்வாக்கு எப்படியே 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு போடணும். போட்டு நம்ம இதில் உடச்சி வச்சுருந்த முந்திரி ஒரு 5-6 முந்திரி தான் இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா லேசாக வறுத்தினா போதும். முந்திரி வறுந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக வறுக்க தேவையில்ல, கலர் மாறிடும். முந்திரியை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த நெய் காஞ்சிருக்கு இல்லையா, இதுலேயே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துல போட்டுடலாம். அதே ஒரு கப் அளவு தான் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். போட்டுட்டு இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலை மாவு இதில் சேர்த்துட்டு நல்லா இப்போ கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், நெய்யோட பாருங்கள், நெய்யில் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கடலை ரவையும் சேர்த்து நெய்யில் வறுக்கும்போது நல்லாவும் இருக்கும், இந்த அல்வாவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி கைவிடாத கிளறுவோம். இந்த மாதிரி கட்டியாக 4 சைடு நல்லா கொதித்து பபிள்ஸ் வரும்போது நம்ம எடுத்து வச்சு இந்த சர்க்கரை தண்ணியை இல்லை கொஞ்சம் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், அப்படியே இழுத்துக்கிச்சு. இப்போ இருக்கிற இன்னும் பாதியும் நம்ம இதில் சேர்த்து கலந்துடலாம். இருக்கிறதே நம்ம இதில் ஊற்றிடலாம். 2 கப் அளவு தான் ஊற்றிருக்கோம். நல்லா ஊற்றி வச்சு இது கட்டியெல்லாம் ஆகாது, நம்ம இப்படியே கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றியும் இப்போ கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இன்னும் நம்ம நல்லா கைவிடாத கலக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது சர்க்கரை வச்சு கலந்தது தான், அதனால் இந்த அளவுக்கு போடுறேன். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுருண்டி வந்துடுது. இப்போ நம்ம இதில் கலருக்காக கொஞ்சம் நான் கேசரி பவுடர் கலக்கிறேன். அது தேவைன்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் கூட இருக்காது. இது நம்ம போட்டு நம்ம கலந்துக்கலாம். வாங்க, நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக எல்லாம் பிரிஞ்சு கசிஞ்சு வந்துடுது. பாருங்கள், இப்போ நம்ம அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு வச்சா ஒரு 4-5 நாளைக்கு கூட வெளியே வச்சு கூட சாப்பிட்லாம். அது ஒன்றும் ஆகாது.
நம்ம இதை இறக்க விட வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூப்பரான கடலை மாவு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு தட்டில் பரிமாறிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த தட்டில் இப்போ எடுத்து வைக்கலாம். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு கப்பு கடலை மாவு தான் வச்சு செய்து நான். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நிறைய குவான்டிட்டி வந்திருக்கு. ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும். அருமையான கடலை மாவு அல்வா ரெடி ஆகிடுச்சு. அம்மா இதை டேஸ்ட் பார்த்துலாம். பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்குது. சூடாக இருக்குது, செமையாக இருக்குங்க. இந்த அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.